නැවත අපේ රටේ කුඩු ව්‍යාපාරිකයන්ට දේශපාලන රැකවරණ නොලැබෙන ආණ්ඩුවක් මේ රටේ ජනතාව ගොඩනගලා තිබෙනවා. மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டிலே அந்த போதை வஸ்துக்கு இரையான அல்லது போதை வஸ்துடன் தொடர்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்றோம். அதைத் தொடர்ந்தும் நாங்கள் நடாத்தி செல்கிறோம். සමහර වෙලාවට මේ මැඩපවත්වන තියෙන ආයතනවල சில நேரம் இதை தடுக்க இருக்கும் சில நிறுவனங்களில் கூட ප්‍රධානීන් මේ ඇත්තක එකට ගනුදෙනු කර බව ඉල්දර වෙලා තිබෙනවා. பிரதான நபர்கள் கூட இந்த போதை வஸ்துடன் தொடர்பு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். අත්තඩංගුවට ගන්න කෙනා கைது செய்ய நாங்கள் செய்திருக்கின்றோம். නිදාස් කරන තණ්ඩ සාක්ෂි ගොනු කරලා තිබෙනවා. அவற்றை சாட்சிகளுடன் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். නීතිය ඉටු කරන තිබෙන ආයතන சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கும் நிறுவனங்கள் ඒ ඉහළම පුටුමෙහි ආධිපත්‍යයට යටත් කරගෙන තිබෙනවා. තිබුණු ඉතිහාසයක් තිබෙනවා. அதில் மேல் மட்டத்தில் நபர்களை கூட இந்த வியாபாரத்துடன் தொடர்புபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த வியாபாரிகள் ඒවද වාර්තා වෙනවා. அவற்றை நாங்கள் நிறுத்த வேண்டும். මා හිතනවා අපේ ආරක්ෂක ලේකම්තුමා நான் நினைக்கின்றேன் எமது பாதுகாப்பு செயலாளர், අපේ මහජන ආරක්ෂාව පිළිබඳ ලේකම්තුමා, எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், අපේ පොලිස්පතිතුමා, எமது போலீஸ் அதிபர், අපේ ත්‍රිවිධ හමුදාවේ ප්‍රධානීන් எமது முப்படை தலைவர்கள் මේ කිසිවෙක් එම පාතාලේ හෝ කුඩු ව්‍යාපාරිකයන්ගේ ගොදුරු බවට පත් නොමැති බව මා සහතික කරලා කියලා උන් ලෑස්ති මේ වැඩේ කරන්න. இவர்கள் யாருமே இந்த பாதாள உலக கோஷ்டிகளுடன் அல்லது போதை வஸ்து வியாபாரிகளுடன் தொடர்பு இல்லை என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். කාලයක් මේ නිලධාරීන් මිලදී ගත්තා. ஒரு காலகட்டத்திலே இந்த அதிகாரிகளை காசு கொடுத்து வாங்கினார்கள், கொள்வனவு செய்தார்கள். அந்த කාලයක් මේ නිලධාරීන් උන්ට යටත් වෙලා වැඩ කරා. ஒரு காலகட்டத்தில் இந்த அதிகாரிகள் போதை வஸ்து வியாபாரிகளுக்கு அடிபணிந்து අද செயல்பட்டார்கள். මුළුමනින්ම වෙනස් වී තිබෙනවා. இன்று முற்று முழுதாக மாறி இருக்கின்றது. මේ අත්අඩංගුවට ගැනීම සඳහා තිබෙන යාන්ත්‍රණය පිරිසුදු වී තිබෙනවා. இந்த கைது செய்ய இருக்கும் இந்த துறை இன்று சுத்தமாக இருக்கின்றது. හැබැයි තාමත් තැනින් තැන අපිට සමහර ඒවා වාර්තා වෙනවා. ஆனால் இன்றும் சில இடங்களிலே ஒரு சில சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். මා ඒ සියලු නිලධාරීන් ඉල්ලන්නේ කරුණා කරලා ගනුදෙනුව අත්හරින්න. நான் அந்த அனைத்து அதிகாரிகளிடம் கேட்டு நிற்பது, அந்த தொடர்புகளை இன்றே நீங்கள் விலக்கி விடுங்கள். තෝරගන්න පාරවල් දෙකයි තියෙන්නේ. எங்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு இரண்டு பாதைகள் தான் இருக்கின்றன. එක්ක ගනුදෙනුව අත්හරින්න, ஒன்று அந்த தொடர்பை நீக்குங்கள், එක්ක රාජකාරීන් ඉවත් වෙන්න. அல்லது அந்த துறையிலிருந்து நீங்கள் நீக்குங்கள். කුඩු ව්‍යාපාරිකයන් පාතාලයන් සමග ගනුදෙනු කරමින් அந்த ராஜகாரிய කරන්න කිසිත් මිඩක් නොදෙන බව සාතික කරනවා. அந்த போதை வஸ்து தொடர்புடன் இருப்பவர்கள் எமது அரசு அதிகாரிகளில் உள்ள தொடர்புகளை நாங்கள் முற்றாக நீக்குவோம். මා දන්නා මේ පොලිසිය ආරක්ෂක හමුදාව මේ සඳහා විශාල වේශධාර නිලධාරීන් ඉන්නවා. எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு துறையிலே போலீசார் எவ்வளவோ கஷ்டப்படும் தலைவர்கள் காணப்படுகின்றார்கள். ඒ නිලධාරීන්ටත් කරන නිගරුවක් තමයි අර මද්‍රව්‍ය ජාලයත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉන්න නිලධාරීන්. அந்த அதிகாரிகளுக்கு, சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளுக்கும் ஏளனப்படுத்தும் சம்பவம் தான் போதை வஸ்து விற்பனையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் அந்த ஒரு சில அதிகாரிகள். ඒ නිසා කිසිදු පසුබෑමකින් තොරව අපි මේ මද්‍රව්‍ය වැටලීම් සඳහා තිබෙන රාජ්‍ය යාන්ත්‍රණ ශක්තිමත් කිරීම සහ පිරිසුදු කළ යුතු මේ අභියෝගයට අපි මුහුණ දෙන්න. ஆகவே எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் இந்த போதை வஸ்து ஒழிப்பு திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அதை முற்றுமுழுதாக நாங்கள் தடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். කාලයක් අපිට කිව්වා පොලිසිය මහත්තයට ඔත්තුව දෙන්න බයයි. ඔත්තුව දුන්නට පස්සේ කුඩු ව්‍යාපාරිකයා අතට දුන්නේ කවුද කියලා යනවා. ஒரு காலத்திலே ஒரு கருத்திருந்தது சமூகத்திலே, ஏதாவது போதை வஸ்து தொடர்பான தகவலை போலீசாரிடம் சொன்னால் அந்த தகவல் போதை வஸ்து வியாபாரியின் காதிலே அவற்றை கேட்கப்படும் என்று. ඒවා තන තන සිද්ධ වුණු පොඩි සිදුවීම්. அவை சில இடங்களிலே ஏற்பட்ட சில சம்பவங்களாகும். හැබැයි ඒක සමස්ත පොලිසියටම ඒක නිගරුවක් බවට පත් වෙලා තිබෙනවා. ஆகவே ஒட்டுமொத்த போலீசாருக்கும் அது ஒரு கீழ்த்தரமான சம்பவமாக இருந்தது. එනිසා වෙනස් කළ යුතුයි. ஆகவே அதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். ඒ විතරක් නෙවෙයි අපේ රටේ පොදු ජනතාව அது மட்டுமல்ல, எமது நாட்டின் பொதுமக்கள் මේ වෙන විශාල වේසක් දරිය යුතුයි. இதன் தொடர்பாக மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். ඔබ දන්න ඔබගේ දරුවා உங்களுக்கு தெரியும், உங்களது பிள்ளை මේ මද්‍රව්‍ය ව්‍යසනයේ ගොදුරක් බවට පත් වුණා මොකද සිද්ධ වෙන්නේ? இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலே இரையாகினால் என்ன நடக்கும்? ඒ දරුවාගේ මුළු ජීවිතේම විනාශ වෙනවා. அந்த பிள்ளையின் முழு எதிர்காலமுமே
இருண்ட ஒரு எதிர்காலம். දෙමව්පියන් මහත් බලාපොරොත්තුවේ දරුවෝ හැදුවේ. பிள்ளைகள் பெரும் எதிர்பார்ப்புடன் தான் பிள்ளைகளை வளர்ப்பார்கள். ඒ බලාපොරොත්තු මුළුමනින්ම කඩා වැටෙනවා. அந்த எதிர்பார்ப்புகள் முற்றாகவே சரிவடையும். ගම ඇතුලේ කුඩු ගෙදරක් කියලා නින්දාවට භාජනය වෙනවා. கிராமத்திற்குள் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையான குடும்பம் என்று முழு கிராமமே அவற்றை ஓரம் පොදු காட்டுவார்கள். ජනතාවට මුහුණ දෙන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙනවා. மக்களுக்கு முகம் கொடுக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். මුළු ගෙදරම මෙහි ගොදුරක් බවට පත් වෙනවා. முழு வீடே அதன் இரையாக மாறும். නින්දාව අපහාස ලැබෙනවා. மிகவும் ஏளனமான இதுகள் வெட்கமான சம்பவங்கள் අපි இடம்பெறும். දක්වන විශාල තරුණයන් ප්‍රමාණයක් මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙන බව. நமது நாட்டிலே இளைஞர்கள் கணிசமானவர்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு இரையாக ඒ இருக்கின்றனர். මේ රටේ අම්මා තාත්තගේ දරුවෝ அது இந்த நாட்டு பெற்றோர்களுடைய பிள்ளைகள். හැම අම්මා තාත්තා වගේ මේ දරුවට අපේ අම්මලා තාත්තලා ආදරය කරා. எல்லா பெற்றோர்களையும் போன்று அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர்களும் அன்பாக இருந்தார்கள். හැබැයි ඒ දරුවට අනාගතයක් නැති තත්ත්වයකට පත් වෙලා තිබෙනවා. ஆனால் அந்த பிள்ளை இன்று சமூகமே ஓரம் கட்டும் நிலைக்கு ඒ தள்ளப்பட்டிருக்கிறது. නිසා රජයක් හැටියට තියෙන වගකීම මොකද්ද? ஆகவே ஒரு அரசு என்ற அடிப்படையிலே அரசாங்கத்துக்கு இருக்கும் பொறுப்புகள் මේ என்ன? ව්‍යසනයේ පරාජයට පත් කළ යුතුයි. இந்த அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும். ඒ කිසිසේත්ම ආපසු හරවන ව්‍යායාමයක් නොවන බවට මා ඔබට සහතික කරනවා. இந்த நடவடிக்கையை ஒருபோதும் பின்னால் கொண்டு போக மாட்டோம். இதை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூற விரும்புகிறோம். මේ උතුරේ තරුණයන් කාලයක්